பிரியாணி அப்படின்னோடனே அது வந்து உடல் எடை அதிகமாகிடும் அல்லது கொலஸ்ட்ரால் அதிகமாகிடும், சக்கரை அதிகமாகிடும் அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் இப்போ நம்ம செய்ய போகிற பிரியாணி ஒரு மில்லட்ஸ் பிரியாணி. பச்சை பட்டாணி ஒரு 50 கிராம் அளவிற்கு எடுத்துக்கொள்ளவும், ஒரு கப் அளவிற்கு வெட்டிய கேரட் மற்றும் ஒரு கப் அளவிற்கு பீன்ஸ், அளவு கொத்தமல்லி இலை கொஞ்சம், ஒரு கைப்பிடி அளவிற்கு புதினா. காய்கறிகள் நீங்கள் கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நல்லா பெரிய அளவுக்கு கட் பண்ணுங்கள். நார்மலாக ஒரு பொரியலுக்கு கட் பண்ணுற அளவுக்கு கட் பண்ண வேண்டாம். மசாலாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணிக்கு தேவையான மசாலா மாதிரி தான். ஒரு பிரியாணி இலை ஒன்று, கொஞ்சம் பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, 2-3 ஏலக்காய், கொஞ்சம் கிராம்பு, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை வந்து நம்ம எடுத்து பொடியாக அரைத்து கொள்ளலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா தாளிப்புக்கு தேவையான மசாலாக்கள் அதே அளவுக்கு தான். ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு அன்னாச்சிப்பூ, கொஞ்சம் தாளிச்ச பத்திரி சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 2 டீஸ்பூன் அளவிற்கு அரைத்த இஞ்சி பூண்டு விழுது, 2 பெரிய வெங்காயம், வெட்டிய வெங்காயம், அதே மாதிரி 2 தக்காளி வெட்டியது, 2-3 கீரிய பச்சை மிளகாய், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளலாம். முக்கியமானது சாமை அரிசி தான். சாமை அரிசி எவ்வளோ எடுத்துருக்குறோம் அப்படின்னு ஒரு ஆளாக்கு நான் எடுத்துருக்கிறேன். இது வந்து கிட்டத்தட்ட 2-3 பேருக்கு மேலே சாப்பிட்றதுக்கு போதுமானதாக இருந்தது. அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் செய்கிறவங்க குக்கரில் வச்சுக்கலாம், அல்லது இப்போ சமையல் பாத்திரத்தில் சமைக்கணும்னு நினைக்கிறவங்க சமையல் பாத்திரத்திலே வைத்துக்கொள்ளலாம். நான் குக்கரில் வச்சுருக்கிறேன். இதில் தேவையான அளவுக்கு நெய் அல்லது சமையல் எண்ணெய் விட்டுக்கொள்ளலாம். சோம்பு சேர்த்துக்கொள்ளவும். சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்து தாளித்து கொண்டு கூட நம்ம வைத்திருக்கக்கூடிய மசாலாக்கள், தாளிப்பிற்காக எடுத்து வைத்த மசாலாக்கள் சேர்த்து அது பொன்னிறமாக வரும் வரைக்கும் லேசான தீயில் அவற்றை வறுத்தெடுக்கவும். அது கூட அரைத்த மசாலா பொடிகள் நம்ம வச்சுருக்கிறோம், அந்த பொடியும் சேர்த்து கொள்ளலாம். நீங்கள் கூட அரைத்த இஞ்சி பூண்டு முதல்லேருந்து என்னால் செய்ய முடியாதுங்கிறதுனால அப்படியே நான் கண்டினியூ பண்ணியிருக்கிறேன். கூட ஒரு பவுல் அளவிற்கு நம்ம வெட்டி வைத்த வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கொள்ளவும், புதினா மற்றும் கொத்தமல்லி சேர்த்துக்கொள்ளலாம். இதெல்லாம் வெந்ததுக்கு பிறகு உடனடியாக நம்ம நறுக்கி வைத்திருக்கக்கூடிய கேரட், பீன்ஸ் மற்றும் பட்டாணி, கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவிற்கு கரம் மசாலா. எல்லாம் நல்லா கலந்ததுக்கு பிறகு காய்கறிகள் மூழ்கின்ற அளவிற்கு தண்ணி ஊற்றணும். காய்கறிகள் ஒரு 50% இதில் வேகணும். வெந்ததுக்கு பிறகு கொஞ்சம் உப்பு சேர்த்து கொண்டு ஊற வைத்திருக்கின்ற சாமை அரிசி நம்ம கழுவி ஊற வச்சுருக்கிறோம். அந்த சாமை அரிசியை சேர்த்து கொள்ளவும். இப்போது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா குக்கர் போட்டு ஒரு விசில் போட்டுக்கலாம். நீங்கள் பண்ணலாம். ஒரு 2 விசில் வந்ததுக்கு பிறகு அடுப்பை நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் அந்த விசில் அடங்குற வரைக்கும் விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் திறந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது ஒரு டயட் பிரியாணி. ஸோ பாருங்கள், இதில் வந்து உங்களுக்கு முன்னாடி நான் வந்து காய்கறிகள் அதிகமாக தெரிஞ்சது